தேதி குறிச்சாச்சு. விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா திருமணம் எப்போ, எங்கே தெரியுமா? விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா இருவரும் கீதா கோவிந்தம் படத்துல இணைந்து நடிச்சதிலிருந்தே ரகசியமா காதல் செய்து வருவதா ஏகப்பட்ட செய்திகள் வெளியாச்சு. ஆனா இத்தனை ஆண்டுகளா அதை உறுதிப்படுத்துவதோ அல்லது மறுக்கவோ முடியாமல் அமைதி காத்த இருவரும் கடந்த அக்டோபர் மாதம் குடும்பத்தினர் மத்தியில் ரகசியமா நிச்சயம் செய்து கொண்டனர் என்றும் தை மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. பெங்களூர்ல பிறந்து வளர்ந்த ராஷ்மிகா மந்தனா கன்னட திரைப்படமான கிரிக் பார்ட்டி படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதே படத்துல அவருக்கு ஜோடியா நடித்த ரக்ஷித் ஷெட்டியுடன் காதல் ஏற்பட்ட நிலைமையில நிச்சயமும் நடந்துச்சு. ஆனா திருமணம் நடைபெறாமல் நின்றுடுச்சு. கன்னட திரையுலகிலிருந்து தெலுங்கு திரையுலகத்திற்கு சென்ற ராஷ்மிகா அங்கிருந்து தமிழ், ஹிந்தி அப்படின்னு தற்போது பேன் இந்தியா நடிகையா மாறியிருக்காங்க. இந்த ஆண்டு ராஷ்மிகா மந்தனா நடித்த சாவா திரைப்படம் 800 கோடி வசூலை ஈட்டியது. தீபாவளிக்கு வெளியான தம்மா திரைப்படம் பெருசா வசூல் ஈட்டல. தெலுங்குல வெளியான தி கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படம் ராஷ்மிகாவுக்கு வெற்றி படமாகவும் விமர்சகர்கள், ரசிகர்கள் என பலரும் பாராட்டக்கூடிய படமாகவும் மாறியது. விஜய் தேவர்கொண்டா நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான கிங்டம் திரைப்படம் தோல்வியை தழுவியது. கடந்த அக்டோபர் மாதம் இருவரும் எளிமையான முறையில் நிச்சயம் செய்து கொண்டனர் என நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வர பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பிரம்மாண்டமா இருவரது திருமணம் நடைபெற உள்ளதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா இருவரும் ஒரு வழியா திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும், உதய்பூரில் உள்ள பழமையான பிரம்மாண்ட கோட்டையில் திருமணம் நடைபெற உள்ளதாகவும், தனியாக ஹைதராபாத்தில் சினிமா பிரபலங்களுக்காக வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. சீக்கிரத்துல திருமணம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.